எல்லா சமூகத்தையும் பற்றி திட்டி அடுத்தவன் வரலாறு எல்லாத்தையும் திருடி ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுருந்தார். ஓகேவா? இதன் மூலமாக தான் அவர் யாருன்னு எல்லாத்துக்கும் உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. சரி போய் இதெல்லாம் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை எடுத்துக்கொள்கிறேன். மனவாய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவேந்தர் மீடியா தினேஷ் அவர்கள் வந்து வீடியோ போட்டிருக்காப்புல. வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செந்தில் அவர்களை பற்றி நீங்கள் வந்து பேசுனீங்கல்ல, செந்திலை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு ஜெண்டா ஏவி விடுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு போட்டு வச்சுருக்காப்புல. அதாவது செந்திலையும் இசைக்கராஜா தேவரையும் வந்து பேசுகிறதுக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா மலைக்கும் மடவுக்கும் என்ன சம்மந்தமோ அந்த அளவுக்கு தான். ஏன்னா செந்தில் அவர்கள் வந்து போனது வந்து என்ன வழக்கு உள்ளே போனது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இசைக்கராஜா தேவர் போனது வந்து ஒரு அரசியல் வழக்கு. அவரோட பிறந்தநாள் விழாவில் நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்பாக நடந்த ஒரு வழக்கு. அது வந்து அவர் எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி அவர் எதிர்கொண்டிருக்குவார். ஆனால் நீங்கள் போனது அதுக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை என்ன வாயாலே நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் நீங்கள் முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து எதற்காக வந்து நீங்கள் வந்து செந்திலை பற்றி பேசுனீங்க அப்படின்னா, செந்திலை யாரும் பேசலை. தெரிஞ்சுக்கணும், செந்தில் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? செந்தில் தான் யார் அப்படின்னு அவர் எழுதின புத்தகத்தில் அவர் எழுதின விஷயங்கள் தான் அவர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரிய வச்சிச்சு. ஓகேவா? அவரை கோர்ட்டு கூப்பிட்டு அவர் அந்த தான் எழுதின புத்தகத்துக்கே தான் எழுதுன்னு சொல்ல முடியாமல் அவர் தலைமறைவாக இருந்தார். கோர்ட்டு கூப்பிட்டு அவர் சத்தம் போட்டு. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது இந்த மாதிரியான வழக்குனா பரவாயில்ல, ஒரு புத்தகம் எழுதி அதுக்கே கோர்ட்டு கூப்பிட்டு சத்தம் போட்டு அதுக்கு மன்னிப்பு கடிதம் கேட்டு அதன் பிறகு தான் அந்த புக்கு வந்து வெளியே வந்திருக்கு. எல்லா சமூகத்தையும் பற்றி திட்டி அடுத்தவன் வரலாறு எல்லாத்தையும் திருடி ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுருந்தார். ஓகேவா? இதன் மூலமாக தான் அவர் யாருன்னு எல்லாத்துக்கும் உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. அவரை தான் நீங்கள் தலையில் எடுத்து கொண்டாடுறீங்க. உங்கள் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அடுத்த சமுதாயத்தை திட்டி எவனா புக் எழுதியிருப்பாம்ல, அடுத்த சமுதாயத்தை எவனா திட்டி பேசியிருப்பாம்ல, அவனை தான் கூப்பிட்டு அவனுக்கு தான் முட்டு கொடுத்து பேசுகிறது. இதனால தான் சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இசைக்கராஜா தேவரை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன காரணம்? புரியுதா? இசைக்கராஜா தேவர் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஏதாவது புக் எழுதியிருக்காப்லையா? ஏதாவது பல்லர் சமூகத்தை பற்றி உங்கள் சமூகத்தை பற்றிலாம் ஏதாவது புக்கு எதுவும் எழுதி வச்சுருக்காரா? அந்த மேலே அவர் எந்த புக்கும் எழுதலை. நீங்கள் இந்த மாதிரி தப்பாக எழுதி நீங்கள் ரகசியமாக என்னென்ன கூட்டங்கள்லாம் போடுறீங்க. ஒரு திருநெல்வேலினால சென்னையிலேயோ அல்லது மும்பையிலேயோ அல்லது கல்கத்தாலேயோ திருநெல்வேலினா பாண்டிய மாறுன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை உடைக்கணும். திருநெல்வேலி என்பது தேவேந்திர குல வேளாளர்களுடைய தோட்டம். திருநெல்வேலினால சென்னையிலேயோ அல்லது மும்பையிலேயோ அல்லது கல்கத்தாலே திருநெல்வேலினா பாண்டிய மாறுன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை உடைக்கணும். இந்த மாதிரியான கூட்டங்களை எல்லாம் கண்டித்து பொதுமக்கள்கிட்ட பேசுகிறாப்புல. இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு, நம்ம சமுதாயத்தோட வரலாற்றை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு முக்குலத்துவ சமுதாய மக்கள்கிட்ட. இப்போ இசைக்கராஜா தேவர் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். இல்லாட்டாலும் நீங்கள் வந்து செயல்பட்டுட்டு இருக்க போகிறீங்க. இப்போ இசைக்கராஜா தேவர் இல்லாட்டாலுமே, அரசியல் இல்லாட்டாலுமே, நீங்கள் வந்து இந்த முக்குலத்துவ சமுதாயத்தோட வரலாறு அழிக்கிறது, திருடுறது போன்ற வேலைகளை வந்து நீங்கள் வந்து செய்ய தான் போகிறீங்க. நீங்கள் இசைக்கராஜா தேவர் இருக்கிறதுனால அவர் ஒருத்தர் கேட்குறாரு. இந்த நீங்கள் பண்ணுற வேலைகள்லாம் தட்டி கேட்காம எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் புகழ்ந்து பேசுவீங்க. இசைக்கராஜா தேவர் ஒருத்தர் இருக்கனால அவர் வந்து உங்களை தட்டி கேட்குறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோதானே? அதே மாதிரி நீங்கள் வந்து பிசிஆரை பற்றி சொல்கிறீங்க. நீங்களே அந்த காணொலியில் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்கீங்க? பிசிஆரால் அந்த இளைஞரோட வாழ்க்கையே போயிடும், அதனால் நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் வந்து நாங்கள் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்களே சொல்லி. ஸோ பிசிஆரால் இளைஞர்களோட போலி பிசிஆரில் ஒரு சமுதாய பேரை சொல்லி பேசினாலே பிசிஆர் நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் எங்கள் சமுதாயத்தோட வரலாறு தவறாக பேசி யூடியூப்பில் எத்தனையோ காணொலிகள் நீங்கள் போட்டிருக்கீங்க. கேட்குறாங்க கல்வெட்டு செப்பு பட்டயங்கள் அது மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் யார் வேணாலும் எழுதிக்கலாமே. பல்லு இலக்கியங்கள் எழுதிக்கலாம், இலக்கியங்கள் யார் வேண்டுமானாலும். இதெல்லாம் வரலாறு இல்லை, கல்லத்துக்கு தான் தலையில். ஏதாவது எங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து பேசினாலே இளைஞர்கள் வாழ்க்கையே போகக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட கேஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறீங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் அதை அப்படியும் பண்ணிக்கிட்டு வீடியோவில் தம்மையில் என்ன போட்டிருக்கீங்க? பிசிஆரால் எந்த இழப்பும் கிடையாது.
அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய பொய்! முழு பூசணிக்காவை சோத்தில் ஒழிச்சு வைக்கிற மாதிரி தானே வேலையை தானே நீங்கள் பார்த்து வீடியோ போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பிசிஆரால் எத்தனையோ இளைஞர்களோட வாழ்க்கையை வந்து வீணாக போகுது. சமீபத்தில் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அங்கே உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்துக்கிட்டு காவல்துறை தடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே நான் பிசிஆர் போடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்ப. அப்போ அந்த காவல்துறை அதிகாரி, டேய் உன் ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் மேலே எப்படிடா பிசிஆர் போட அப்படின்ட்டு இந்த மாதிரியான போலி பிசிஆர்கள் நிறைய இருக்குது. அதை தான் எஸ்ஐகே ராஜா தேவர் கண்டித்து பேசியிருக்காரு. அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். உண்மையான பிசிஆர் போட்ட யாரும் இந்த பிரச்சனையும் யாரும் கேட்கப்படுறதில்லை. இந்த மாதிரியான போலி பிசிஆர், அவர் கூட பிசிஆர் தடை செய்யணும்னு சொல்லலை, பிசிஆரை முறை செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எஸ்ஐகே ராஜா தேவர் பேசியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? எஸ்ஐகே ராஜா தேவர் அப்படி நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நீங்கள் பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு தலைவர் இருக்காரு. எப்படி ஓய் தேவேந்திர குல வேளாளர்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, ஆமாம், இவங்க தான் பாண்டியர்கள். கோயிலை கட்டினது அவ தான். சரி, அவ கட்டின கோயிலில் தான் நம்ம உள்ளே புந்துட்டோம். ஓ அப்படியே ஓய். ஆமாம் ஓய், அவளுக்கு அப்படிங்கிற காரணம். மற்றபடி நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் கூட சமீபத்தில் எஸ்ஐகே ராஜா தேவரை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொன்னீங்க. அப்போ இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கான காரணம், இப்போ அவர் மேலே ஒரு கேஸ் வந்துட்டு, ஸோ இப்போ நம்ம அவரை பேசலாம் அப்படின்னு தானே. அதாவது அடுத்த சமுதாய தலைவர்களை பற்றி பேசுகிறத நீங்கள் நிப்பாட்டிக்கணும். செந்திலை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தான் அடுத்த சமுதாயத்தை எல்லார் சமுதாயத்தையும் பற்றி தப்பு தப்பாக மேடைகளில் பேசியிருக்கார், புத்தகம் எழுதியிருக்கார், ஆதாரமாக ஒரு புக்கே இருக்குது. புரியுதா? எஸ்ஐகே ராஜா தேவர் எங்கேயும் யாரையும் தப்பாகவும் பேசலை, யாரையும் உட்காந்து புக்கு எழுதலை, தான் பேரை நான் இப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படி மாற்றிக்கிட்டேன்லாம் அவர் மாற்றலை. புரியுதா? அவரோட பேர் எஸ்ஐகே ராஜா தேவர், எஸ்ஐகே ராஜா பாண்டியன், எஸ்ஐகே ராஜா பாண்டிய தேவர் அப்படின்னு அவரோட சமுதாய அடைமொழியோடு தான் அவர் இருந்துகிட்ருக்கார். வேறு எங்கேயும் அவர் யார் புக்கையும் எழுதலை, யாரை பற்றியும் தப்பாகவும் பேசலை. நீங்கள் பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டணுன்னு உங்களுக்கு எதிராளி மாதிரி தெரியுது. திருத்திக்கோங்க தினேஷ் அவர்களே. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான காணொளிகளை தவறுதவர்களாக இளைஞர்கள் மத்தியில் பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்கீங்க. ஓகேவா? உட்காந்து ஒரு டஜனுக்கு உட்காந்து அடுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் சமுதாயத்துக்கு எவ்வளோ நல்ல வேலைகள் இருக்கும், அதை போய் பாருங்கள். ஓகேவா? நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொளி உங்களை நான் சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.